ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூட்டு குடும்ப சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 100 கிராம் பாசிப்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு. இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிடுவோம். மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கணும். இதுக்கு காய்கறி கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், காலிஃப்ளவர், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி. இதுதான் கூட்டு குடும்ப சாம்பார். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். கடுகு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து வெங்காயம் போட்டு வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கினதும் காய்கறி எல்லாமே போட்டு நல்லா வதங்க விட்டு சாம்பார் பொடி, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடணும். மசாலா நல்லா வதங்கினதும் பருப்பை உள்ளே ஊற்றி வேக வச்ச பருப்பை மசாலாவோட சேர்த்து நல்லா ஒரு வதக்கி அப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு 2 விசில் வச்சு இறக்கி விட்ருவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 2 விசில் வச்சு இறக்குனது சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ அதுக்குள்ளே ரசம் இந்த பக்கம் வச்சுட்டேன். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லிச்செடி போட்டு இறக்கி விட்டு சாம்பார் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.